Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல Chettinad Prawn Curry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். Eral, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால், கடுகு, சோம்பு, தனியா, மிளகாய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அன்னாச்சிப்பூ, மிளகு, ஜீரகம், மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய். அவ்வளோதாங்க. Chettinad Prawn Curryக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யணுங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபுல்லாக தேங்காய் பாலில் தாங்க செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். 6 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். நான் சுருள் பட்டை ஒரு 3 பீஸ் போல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வாசனை வரப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்ட பிறகு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு வந்த அப்புறம் நம்ம இதில் தண்ணி எதை ஆட் பண்ணாமல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதோ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதோ ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா கோல்டன் கலரில் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணோங்க. நான் 4 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். எனக்கு அது கரெக்டாக 1 கப் வந்திருக்கு. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம இறால் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் 300 கிராம் இறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச இறாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோட இந்த இறால் எல்லாமே நல்லா கலந்து வரணும். கலந்து விட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதி வர விட்டுடலாம். இறாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி விட்ட செட்டிநாட் மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதில் அரை கப் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வர விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியாக இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம மசாலா அரைச்சி செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம செட்டிநாட் ப்ரான் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.